அந்த திருவிழாவை என்னால ஜனக்கூட்டத்தோடு, இந்த திருவிழா யார் இருப்பா? ஜனக்கூட்டத்தோடு நான் தொழுது கொள்ள முடியலையேங்கிற ஒரு வேதனையோடு இந்த சங்கீதத்தை எழுதுறார். சரி, இந்த சங்கீதத்தை எழுதி இதுக்கு டியூன் பண்றதுக்கு யார்கிட்ட கொடுக்குறாரு? வாசிங்க, மேல என்ன இருக்கு? கேராகின் புத்திரர் உள்ள ராக தலைவன். அப்படின்னா அந்த ராகத்தை அமைக்கிறவங்க யாருன்னா இந்த கேராகின் புத்திரர்கள், கோராகி புத்திரர்கள். சரி, இந்த கோராகி புத்திரர்கள் என்ன பண்றாங்க? இவர் எழுதி கொடுத்திருக்கிற சங்கீதத்தை அவங்க தான் டியூன் பண்ணணும். அது அவங்களே சொல்லிட்டாங்க. அது என்ன டியூன் சொல்லிட்டாங்க? மஸ்கி அப்படின்னு ஒரு டியூனை வந்து கொடுக்குறாங்க. இந்த கோராகின் புத்திரர்கள் இந்த டியூன் அமைக்கிற வேலையை பார்த்திருக்காங்க. இது இல்லாம நிறைய வேலையும் பார்த்திருக்காங்க. இந்த கோராகின் புத்திரர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற தலைப்புலாம் பாத்தீங்கன்னா 42வது சங்கீதம், 44வது சங்கீதம், 45வது அதிகாரம், 46, 47, 48, 49 ஆகிய இத்தனை சங்கீதத்திலையும் மேல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இந்த கோராகின் புத்திரர்கள் தான் இந்த ராகத்தை வந்து அமைக்கிறத பார்க்க முடிகிறது. நான் சொல்றது புரியுதா எல்லாத்துக்கும்? பி அட்டென்ஷன். சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு 85ஆம் அதிகாரமும் யார் தான் எழுதுறாரு? இந்த தாவீது எழுதி யார்கிட்ட தான் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா இதே கோராகின் புத்திரருக்கு தான் கொடுக்குறாங்க அந்த ராகத்தை மெட்டு அமைக்கிறதுக்காக. 87ஆம் அதிகாரம், 88ஆம் அதிகாரம், இன்னும் இடையில பாத்தீங்கன்னா 86 இருக்கு. மேல சொன்ன 42ல இருந்து பாத்தீங்கன்னா 43 வந்து ஒன்று இருக்கு. இதுல வந்து மேல பதிவிடப்படல, ஆனா தொடர்ச்சியா வரதுனால அவங்க தான் பண்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா பேர் எழுதப்பட்டிருக்கிற அதிகாரம் 10, பேர் இடையில விட்டப்பட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2. அப்போ தாவீது எழுதி கொடுத்திருக்கிற சங்கீதத்துக்கு டியூன் பண்றவங்க, ராகத்தை அமைக்கிறவங்க யாருன்னா இந்த கோராகின் புத்திரர்கள். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த கோராகின் புத்திரர்கள் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும், இதைத்தான் ஒரு ரத்தின சுருக்கமா பாருங்க. யார் அந்த கோராகின் புத்திரர்கள்? புரியல சொல்றது? யார் அந்த ஜெயக்குமாருடைய புத்திரர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா யார் அந்த கோராகின் புத்திரர்? அவங்க யாரானா தாவீது எழுதுற சங்கீதத்துக்கு டியூன் பண்றவங்களே அவங்கதான். அவங்க யாருன்னா ராக தலைவர்களா இருந்து அதை ஒப்புவிக்கிறாங்க, அவங்க அதை டியூன் பண்றாங்க. அப்ப இந்த 12 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற 10 அதிகாரத்துக்கு அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி, நீங்க அப்படியே எந்த பக்கம் எடுத்துக்கலன்னா நம்ம ஆதியாகம புத்தகத்தை எடுத்துக்கங்க. அதுல 29ஆம் அதிகாரத்து பக்கத்துல நம்ம கொண்டு போயிடலாம். 29ஆம் அதிகாரத்துல நமக்கு யாருன்னா 31ஆம் வசனத்துல இருந்து வருகிறோம். அங்க நான் ஒரு ரத்தின சுருக்கமா சொல்லிடுறேன். இங்க யார் வராருன்னா யாக்கோபு வராரு. இந்த யாக்கோபு எங்க போயிருக்கிறாரு? தன் மாமன் வீட்டிலே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் போய் பார்த்ததே யார பார்த்தாராம்? ஊர்ல வந்து பேசிட்டு இருக்கிறாரு. என் மாமன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்காரான்னு கேட்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு ஆடு ஒரு மந்தையை மேய்த்துக்கிட்டு வராங்களே, இது யாரோட பெண்ணு? நீ சொல்ற அந்த லாபானுடைய பொண்ணுதான். யார் வர்றது இந்த பெண்ணு? ராகேல். அவருக்கு எத்தனை பொண்ணு? 2. இவர் எத்தனாவது பொண்ணு? 2வது பொண்ணு. 2வது பொண்ணு ரொம்ப துடிப்பா இந்த ஆடுகளை வைத்துக் கொண்டு எங்க வராருன்னா தண்ணியை காட்டுவதற்காக மடைக்கு வரார். இவர் போய் ரொம்ப ஆர்வமாக அந்த மடையை திறந்து தண்ணியை காட்டுகிறத பார்க்க முடிகிறது. அங்க சொல்ற சத்தமிட்டு அழுகிறார், நான் யாருன்னு? உங்களுடைய இனத்தான் சொல்றோன்னே இவர் கூட்டு போய் அப்பாட்ட சொன்னா ஓடியாந்து கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனா அங்க என்ன சொல்றாருன்னா அங்கவே இருக்கிறாரு. அங்க இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன் சும்மா வேலை பார்க்கிற, நான் உனக்கு வந்து சம்பளம் போட்டு தரேன்ற. சரி என்ன பண்ணுவேன்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா உங்க பொண்ணு எனக்கு என்ன பண்ணுங்க, திருமணம் பண்ணி வைங்கன்னு கேட்கிறாரு. அங்க திருமணம் பண்ணி வச்சாச்சு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிரும். யார திருமணம் வச்சாங்களா இரவுல? யார? அவன் கேட்டது யாரு? தங்கச்சிய. ஆனா கொடுத்தது யாரு?
யார? அக்காவை. இது முறைதான். ஆனா அவர் விடிந்த உடனே சொல்லுகிறார், இது யாரு? ஏன் என்னைய ஏமாத்திட்டப்பா? நான் விருப்பப்பட்டது யாரு? ராகேல. நீ கொடுத்தது யாருன்னா லேயா அப்படின்னு கேட்கிறப்ப, நீங்க விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்தை பண்ணிட்டீங்கன்னா எப்படி வாழ்வீங்க? புரியுங்களா சொல்றது? நிறைய இடத்துல வீட்டுல சண்டை வருமா இல்லையா? எனக்கெல்லாம் வரும், நான் உண்மையை சொல்றேன். புரியுங்களா சொல்றது? ஆனா அதை நினைச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா மிகவும் தப்பான காரியம். புரியுங்களா? ஆனா இங்க திருமணம் உடன்பட்டாச்சு. இங்க உடன்பட்ட உடனே பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேயாளோட அவனால குடும்பம் நடத்த முடியல. ஆனா மாமன் சொல்றான், அவளுக்கு உண்டான 7 நாள் என்ன பண்ணு, அந்த திட்டத்தை முடி, நான் மறுபடியும் உனக்கு என்ன பண்றேன், இன்னொரு திட்டத்தை தரேன்ற. இப்ப வாசிங்க அந்த தோல்வியோட 31 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லேயாள் அற்பமால் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பத்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ என்ன பண்ணலையா? மலடியா இருந்தார். 32 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால், கர்த்தர் அவள் சிறுமையை பார்த்ததினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சானா? இதுல நமக்கு தெரியும், இந்த லேயாளுக்கு 6 குழந்தை. அப்படிதான் இல்லைங்களா? முதல் குழந்தை ரூபன், 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது யூதா, 5வது இசக்கார், 6வது இல்ல வாசிங்க செபுலோன். என்னது? செபுலோன். புரியலா சொல்றது? மொத்தம் இவருக்கு எத்தனை ஆண் குழந்தைகள்? 6. ஒரு பெண் குழந்தை தீனா. புரியலா சொல்றது? 6 கோத்திரம் இங்க உருவாயிடுச்சு, இங்க உருவாயிடுச்சு. இப்ப நான் விஷயத்துக்கு வர நேரம் குறைவினால நேரா 34 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரர் பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவளுக்கு என்ன பெயர் வச்சாலாம்? லேவி என்று பெயரிட்டார். நான் நிறைய படிச்சுட்டே இருக்கிறப்ப எனக்கு புரிகிறது, இந்த லேயாலும் சரி ரெபேக்காலும் சரி பேரெல்லாம் அவங்க தான் வைக்கிறாங்க. யாருமே என்ன பண்ணல, பேர் வைக்கவே இல்லை. லேயால்தான் தன் பிள்ளைங்களுக்கு அத்தனை பேருக்கு பேர் வைக்கிறான். ரெபேக்கால் தான் தன் பிள்ளைங்களுக்கு அத்தனை பேருக்கு என்ன வைக்கிறான்? பேர் வைக்கிறான். சற்று நேரம் தூங்காதீங்க, எல்லாரும் அலர்ட்டா இருங்க. சரி, இப்ப பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா, எத்தனாவது குழந்தை? 3வது குழந்தை. இங்க என்னன்னா, என்னோடு சேர்ந்து இருப்பான் என்கின்ற நம்பிக்கையில அவனுக்கு பேர் வைக்கிறான். அது பேர் என்னவா? லேவி. இந்த லேவி கோத்திரம் தான் அவங்க. இப்ப நமக்கு நல்லா தெரியும், லேவினாவே இணைக்கிறது, என்ன சொல்றது, சேர்க்கிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே சேர்க்கிற ஒரு பெரிய பணியை செய்தவன் யாரு? இந்த லேவியர்கள். நீங்க அப்படியே எந்த பகுதி எடுத்துக்கலாம்னா, எண்ணாம புத்தகத்தை எடுத்துக்கங்க. அதுல 3ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின் படியே, பக்கம் 169, கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். நல்லா பாருங்க. இப்ப யார் வந்துட்டா? இந்த லேவிக்கு பிறந்ததான் யாரு? கோகாத் அப்படிங்கறத பாத்துக்கங்க. இந்த கோகாத் வம்சத்துல தான் யார் வராருன்னா, 27ஆம் வசனத்தை வாசிங்க. கோகாத்தின் வழியாய் அம்ராயிமியர் வம்சமும் இத்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் அப்படியே தோன்றிச்சு என்று கொடுக்கப்படுகிறது. மேல 19ஆம் வசனம் பாருங்க. தங்கள் வம்சங்களின்படியே கோகாத்தின் குமாரர் அம்ரான், இத்சேயா, எப்ரோன், உசியா என்பவர்கள் என்ன பண்ணாங்களாம்? வந்தாங்களாம். அப்படியே எண்ணாம புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு. வாசிக்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்க இங்க பாத்தீங்க, எண்ணாம 3ஆம் அதிகாரத்துல லேவிக்கு பிறந்தது 3 பேரு. அந்த கோகாத்தின் புத்திரர்கள் தான் யாரு? கோராகு. இந்த கோராகு தான் எங்க பண்றாங்க? இந்த இசையை
கோர்க்கிற வேலையை பார்க்கிறோம். புரியுதா நான் சொல்றது? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ 42ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கிறோம். ஒரு 10 அதிகாரம் எழுதப்படாத ஒரு 12 அதிகாரம் இருக்கு. இந்த 12 அதிகாரத்துக்கும் டியூன் பண்றது யாரோட வேலைன்னா இந்த கோராகின் புத்திரர்கள் தான். இந்த கோராகி யாரு? கோகாத்தின் புத்திரர்கள். கோகாத் யாரு? அவங்க வந்து யாரு? கோகாராக வந்து இசைக்கியா, இசைக்கியாருக்கு மேல இருக்கிறது யாரு? கோகாத்தியர். கோகாத்தியர் யாரோடது? லேவியர். லேவியர் யாரு? யாக்கோபோட பிள்ளை. யாக்கோபு யாரு? ஈசாக்கோட பிள்ளை. ஈசாக்கு யாரு? புரியுதா சொல்றது? இவங்க மூதாதையர் யாரு தெரியுதா உங்களுக்கு? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவங்கள்ட்ட தான் இந்த டியூன் பறக்குது. கருமையான விசுவாச பிள்ளைகளே, லேயால் 6 ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டு 3ஆவது பிள்ளைக்கு பேர் வைக்கிறார். என்னன்னா லேவி என்று சொல்லி. லேவி என்றதுக்கு என்ன அர்த்தமானா நம்மோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி, இணைக்கிற வேலையில இருப்பார் என்று சொல்லி நம்பிக்கையில அவருக்கு என்ன பண்ண வைக்கிறார்? பேர் வைக்கிறார். இது எத்தனாவது குழந்தை? 3வது. என்னோட சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுல எத்தனாவது குழந்தை? 3 குழந்தை. நான் ஒரு ரூம்ல போய் தனியா உட்காந்துருப்பேன். நம்ம வந்து ஒரு கொடூரமான மனுஷன் வச்சுங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா பாக்குறது எப்படி இருப்பேன்? அங்க பாத்தீங்கன்னா எந்த நேரமும் அதை தான் பயன்படுத்துவேன். அப்படியே பண்ணிட்டே இருப்பேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா 3ஆவது பொண்ணு டக்குனு ஒரு முத்தம் கொடுத்து போயிட்டா ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. புரியல சொல்றது? அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த வயசுல ஒரு சின்ன குழந்தை நமக்கு முத்தம் கொடுத்தா இருக்கும். அப்போ நீங்க இது ஒரு பெருசா எடுத்துக்கலாம். ஆனா என் வீட்டுல என் குழந்தை என்ன பண்றது பெரிய விஷயம். ஏன்னா நான் அப்படிப்பட்டவன். புரியுதா சொல்றது? ஏதாவது சண்டை வந்தா ஒடியாந்து விரல் என்ன பண்ணிடுவா? வார விரல் மம்மி வார அப்படின்ட்டே இருக்கும். இப்போ இந்த இணைக்கிற வேலையை யார் செஞ்சிருக்கிறா? இந்த 3வது குழந்தை செய்கிற நம்பிக்கையில தான் அதுக்கு என்ன பேர் வச்சாலாம்? லேவி என்று பேர் வைத்திருக்கிறார். அதுல இருக்க உங்களுக்கு சரி. இந்த லேவிய அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. பக்கம் ஆதியாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 25வது வசனம். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவு கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரும் என்ன பண்ணாங்களாம்? கொண்டு போட்டதை பார்க்க முடியுங்க. நல்லா தெரிகிறது. தீனாள் அவங்களுடைய சகோதரி, அப்படிதானே இல்லைங்களா? தீனாள் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? இவ போய் வெளியில உலாவுறப்ப அந்நிய தேசத்துல ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? அந்த பொண்ணை பலவந்தமா பண்ணி திருப்பி என்ன பண்ண, நான் அவனை திருமணம் பண்ணிக்கிறேன்னு அடம் பிடிச்சு அந்த தேசத்தினுடைய அவன் தாப்பட்ட சொல்லி அவன் வந்து என்ன பண்றானா, யார்கிட்ட வந்து பேசுறாங்க? யாக்கோபின் இடத்துல வந்து பேசுறாங்க. யாக்கோபு பெரிய கூட்டத்தோட நிக்கிறாங்க. ஆனா அவரே பதிவிடுகிறார், அந்த ஊர் மக்களை கம்பேர் பண்றப்ப நான் ரொம்ப கம்மின்ற. அவங்கள்ட்ட வந்து கேட்கிறப்ப யாக்கோபு சொல்றாரு, நாங்க உண்மையா தெய்வத்தை கும்பிடுறவங்க, நீங்க அஞ்ஞான பிள்ளைங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தப்படாது. ஆகியனால நீ என்ன பண்ணுனா, நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டா என் மகளை என்ன பண்ணுவேன்? முறைப்படி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அந்த தேசத்துடைய தலைவனும் அவனுடைய சண்டைதான் வந்து தீனால கல்யாணம் பண்ண போறவன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தேசத்தின் பாளையத்தில் இருக்க பட்டணத்துல எல்லாத்துக்கும் போய் எல்லாத்துக்கும் விருத்த சேதனம் பண்ணாங்களாம். யாருக்காக? இந்த தீனாளுக்காக. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிமியோன் யாரு? 2வது. 3வது யாரு? லேவி. இவங்க 2 பேரும் நோவு உண்டாச்சுன்னா அப்படின்னா ரொம்ப வெறுத்து போய் என்ன பண்ணாங்கன்னா, தாங்க பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் அப்பா திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. எல்லா தேசமும் 2 தேசம் இணையற நிலங்கள் இருக்கிறப்ப இவரு போய் ஓடி எல்லாத்தையும் என்ன பண்ணாராம்? ஆண் மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாராம்? சங்கரம் பண்ணாராம். ஏன் என்று சொன்னால், நாங்க யாரு? தேவனுடைய புத்திரர்கள். நீங்க யாரு? தேவனை அறியாதவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா ரொம்ப கோவம்னாதான். பாத்தீங்கன்னா 31வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தினாங்க. அதுக்கு மேல வந்து சொல்லப்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நம்ம கொஞ்சம் ஜனமாச்சே, ஏன் என் வாசனை என் பேரை கெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த இடத்துல தான் குடும்பத்துடைய விஷயத்துக்காக வைராக்கியமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ரொம்ப வைராக்கியமா காட்டினதுல ஒருத்தர் யாருன்னா இந்த லேவி.
புரியுதா சொல்றது? அந்த பட்டணத்துல அத்தனை பேர்த்தையும் ஆண் மக்களை கொல்லி போற சாதாரண விஷயமா? எவன் திருமணம் பண்ண போறான் அவனையும் கொண்டுட்டாங்க, அவங்க அப்பா ராஜாவையும் கொண்டுட்டாங்க. புரியுதா சொல்றது? சரி, அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க இந்த பகுதியில வந்து இவர் எப்படி இருக்கிறான்னு தெரிகிறதுனா, அவர் லேயாவுடைய பிள்ளைன்னு தெரியுது, அது இணைப்புக்காக பேர் வைக்கப்பட்டிருக்குன்னு தெரிகிறது. ஆனா இங்க ஒரு வைராக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. தன் சகோதரிக்காக தேவனுக்காக எப்படி இருந்திருக்கிறான், ரொம்ப வைராக்கியமா இருந்து அத முன்னின்று ஒரு கொடையவே செய்யறதுக்கு, அந்த பட்டணத்தையே சங்காரம் பண்ணுவதற்கு அவன் என்ன பண்றான்னா ரெடியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க அப்படியே 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கீங்க. யாத்ராகம புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது பார்க்க முடிகிறது. இப்ப இந்த லேயாளுக்கு பிறந்த இந்த யாரு, லேவி, மூன்றாவது குழந்தை. இந்த மூன்றாவது குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரப்ப முன்னிட்டு தன் வாளை எடுத்து எல்லாத்தையும் சங்கடம் பண்றதை பார்க்க முடிகிறது. தேவனுக்காக நிக்கிறேன்னு சொல்ல முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த 32ஆம் அதிகாரத்துல ஒரு நடக்குது. அது ஏன்னா சீனாயின் அனுபவம். சீனாய் மலையில போய் தேவனிடத்துல என்ன பண்றாரு, யாரு, இந்த மோசேவும் ஆரோனும் கடந்து போறாங்க. மோசே மேல போயிட்டாரு. அவர் 40 நாள் விரதம் இருந்து என்ன பண்றாரு, என்ன வாங்கிட்டு வராரு, கற்பனை வாங்கிட்டு வராரு. ஆனா கீழே என்ன நடக்குது, பாளையத்திலே, சீனாயின் பாளையத்துக்கு கீழே இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆரோன் இடத்துல போறாங்க. ஆரோன் யாரு, மோசேயோட அண்ணன். அவர் யாரு, அவங்க அப்பா அம்ரவுன். இதெல்லாம் யாரோட வம்சத்துல வராங்கன்னா, யாரோட வம்சத்துல வராங்க, லேவி கோத்திரத்துல வராங்க. நீங்க என்ன 3ஆம் அதிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியும், மோசேவும் யாருதான், லேவி கோத்திரம் தான் வராரு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது. ஒரு லேவியனுக்கு பிறந்ததான் யாரு, இந்த மோசே. அப்படின்னா லேவிய வந்து தேவன் ஏதோ ஒரு பிரத்யேகமா பயன்படுத்திக்கிட்டே வர்றாரு. புரியுங்களா? மோசே, ஆரோன். இங்க வந்து லேவி கோத்திரத்துல யாருன்னா, லேவிங்கிறதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கோகாத்தியர், இசைக்கியர், அதுக்கப்புறம் யாரு, கோராகி புத்திரர். இங்க இந்த லேவி வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இங்க ஆரோன் இடத்துல வந்து எல்லா ஜனங்களும் போய் மண் கேக்குறாங்க. மோசேக்கு என்னாச்சோ எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க என்ன பண்ணணும், இப்ப நாங்க செலிப்ரேஷன் பண்ணணும், எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பொண்ணு ஆபரணம் அள்ளி போட்டாங்க. அங்க என்ன கிடைச்சிச்சாங்க, ஒரு பொன் பன்குட்டி வந்ததா பாக்குறோம். அடுத்தாப்புல அங்க என்ன சொல்றாங்கன்னா, கீழே வந்து ரொம்ப களியாட்டத்துல இருந்தாங்க. அதை நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் தங்கள் பகைஞருக்குள் அவமானத்தக்கதாக ஆரோன் அவர்களை என்ன பண்ணியிருந்தானா, நிர்வாணமாக்கி இருந்தான். அவர் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு 26ஆம் வசனம், பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார், ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. மோசே என்ன கேட்கிறாரு, கீழே வந்து ரொம்ப அவமானமா நடக்குது, ரொம்ப களியாட்டமா இருக்கிறாங்க. அந்த பொன் பன்றியை கொடுத்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. ரொம்ப உக்கரத்துல, அதாவது எப்படின்னா தன்னுடைய செயல் என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்க நிர்வாணமா இருந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, மோசேக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. அப்பதான் அவர் சொல்றாரு 26ஆம் வசனத்துல, பாளையத்தில் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார், அவர் எங்களிடத்திலே சேர கடவுள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவர் இடத்துல என்ன பண்ணாங்களாம், சேர்ந்தாங்க. புரியல சொல்றது? இப்ப என்ன நடக்குது, இங்க ஒரு கூக்குரல் கொடுக்கிறாரு, ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு. யாரெல்லாம் தேவனுக்காக வைராக்கியமா நிக்கிறீங்களோ எல்லாரும் என்கிட்ட வாங்கன்றாரு. அப்ப யார் வந்தாங்களா, யார் வந்தாங்களா, லேவியர்கள் யாரும் சேர்ந்தாங்களாம், லேவியின் புத்திரர்கள் எல்லாருமே. அப்ப வாசிக்கிறோம் 27ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, உன் சகோதரன் நான் விடாத. யாரு தப்பு பண்ணா தப்புதான். யாரெல்லாம் அந்த பொற்கண்டுட்டியை வழங்கினாங்களோ, யாரெல்லாம் களியாட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களை எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணுறார். 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் என்ன பண்ணாங்களாம், விழுந்தார்கள். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா 3000 பேர்த்த தான் சகோதரன் சகோதரிகளா இருந்தா கூட என்ன பண்ணாங்கன்னா, இந்த லேவியர் என்ன பண்ணாங்களாம், வெட்டி போட்டாங்களாம். எதுக்காக, தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பதற்காக. அப்ப யாரும் தெரியுதா லேவினா,
லேவி எப்படிப்பட்டவன்? லேயாளுக்கு 3வது பிள்ளையா பிறந்திருந்தாலும் தான் குடும்பத்திற்காக உண்மையா இருந்திருக்கிறான். இங்க தெரிகிறது தேவனுக்காகவும் என்ன இருக்கான், உண்மையா இருக்கிறத பார்க்க முடிகிறது. கருமையான விசுவாச பிள்ளைகளே, இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் எப்படிப்பட்ட குணாதிசயத்திலே இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க இந்த லேவியர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டீட்டெயிலா ஒரு சாராம்சத்தை படிக்க போறோம். இந்த லேவியின் கோத்திரத்துல இருந்து தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? இந்த லேவியின் கோத்திரத்துல தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை என்னன்னா, நீங்க என்னாகும் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுலதான் நம்ம ரத்ன சுருக்கமா நம்ம சிந்திக்க போகிறோம். என்னாகும் 16ஆம் அதிகாரம். அங்க இப்ப வாசிங்க முதலாவது வசனத்தை. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இசையாரின் மகன் கோராகு என்பவன் ரூம வம்சத்தில் உள்ள எலியாப்பின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலாத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கும் தலைவர்களுக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கு பிரபலமானவர்களாகிய 250 பேரோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி என்று வாசிக்கிறோம். அப்பனா என்ன தெரிகிறதுனா, இந்த கோராகின் புத்திரர்கள் இந்த பாடலை மீட்டுகிற வேலையே மியூசிக்கு டியூன் பண்றவங்க வேலையா இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா லேவி. லேவிக்கு பிறந்ததான் யாரு? இசைக்கா. அவருடைய பிள்ளைதான் யாரு? கோராகு. அவருடைய பிள்ளைங்க தான் யாரு? கோகாத்தியர், கோராகு. புரியல சொல்றது? இந்த கோராகு தான் அங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கோராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 பேரோட போய் யார்கிட்ட முன்னாடி நிக்கிறாங்களாம். யார்கிட்ட முன்னாடி நிக்கிறாங்களா? தூங்குறவங்க அட்டென்ஷன் ஆங்க. யார்கிட்ட நிக்கிறாங்க? மோசேட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. என்ன சொல்லி நிக்கிறாங்கன்னா, வாசிங்க அடுத்த வசனத்தை. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள், போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன்? இப்போ அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோராகின் புத்திரருக்குள்ளால ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நாமெல்லாம் விசேஷித்தமான ஜனங்கள் சொல்றோம், ஆனா நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க யாரோட வம்சத்துல வந்தாங்கன்னா லேவியோட வம்சத்துல வராங்க. இந்த கோகாத்தியருடைய குணம் என்னவா இருக்குன்னா, நீங்க என்னாகும் புத்தகத்துல நீங்க 3ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, இவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா, ஆரோன் லேவி கோத்திரத்துல வரான். ஆனா அவனை என்னவா செலக்ட் பண்றாரு? நீ ஆசாரிய வேலையை செய்யணும்ன்றாரு. ஆரோனுடைய பையன் யாரு? எலேசியர். அவன் எந்த வேலையை பார்க்கணும்ன்றாரு. அந்த சந்ததியாக நீங்க அப்பா பிள்ளை அப்படியே பண்ணிட்டே வர ஆண்வாரிசு எல்லாம் பண்ணுங்கன்றாரு. அதே லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியருக்கு உண்டான எல்லா வேலையும் செய்கிறது யார்தான்? இந்த லேவி கோத்திரத்துல இருக்கிற ஏழை பிள்ளைகள். ஒரு ஆடை பலி செலுத்துறப்ப ஆட்டை பிடிச்சு அவருக்கு அசோசியேட் பண்ணி அவருக்கு உண்டான எல்லா வேலையும் பார்க்கிறது முறைமைப்படி செய்யறவங்க இவங்க தான். நீங்க பிரகாரம் இருக்கு, பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்? மேஜை இருக்கும், தேவனுடைய சமூக தப்பம் இருக்கும், இங்க விளக்கு இருக்கும். இதையெல்லாம் பார்த்துக்கிற வேலை இவங்க தான். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய கூடாரம் பெயர்ந்து அடுத்தடுத்த இடத்துக்கு பாளையம் போறப்ப இந்த தேவனுடைய இந்த பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை பேக் பண்ணி பரிசுத்தமா அதை சுமக்கிற வேலையை செய்தது யாருன்னா இந்த கோகாத்தியர். புரியல சொன்னது? அந்த லேவியிலே கோகாத்தியருக்கு என்ன பண்றாருன்னா ஒரு விசேஷித்த வேலையை கொடுக்கிறார். அதனாலதான் இவங்களுடைய முழு வேலை எதை சம்பிதான் இருக்குன்னா இந்த ஆலயத்திலே தான் இருக்கும். அதனால அவர் சொல்றாரு, ஏழை பிள்ளைகளுக்கு தேசத்துல சுதந்திரம் கொடு, ஆனா லேவியருக்கு மட்டும் என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. அவருக்கு நாடே சுதந்திரம். இன்னும் மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா நீங்க படைக்கிற அத்தனை காணிக்கையும் யாருக்கு தான் போகுதுன்னா லேவிக்கு போகுது. லேவி அவன் கொடுக்கிற 10ல் 1 பங்கு தான் யாருன்னா பிரதான ஆசாரியருக்கு போகுது. இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க யாரு?
இந்த கோகாத்தின் புத்திரர். ஆனா அந்த கோகாத்தின் புத்திரருக்கு எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு எப்படி தேவனுடைய இடத்துக்கு ஏறணும்னு லூசிபருக்கு என்ன இருந்ததோ, அதே போல ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட பொழுது தான் இடத்துல அவர்கள் போக முடியாதபடிக்கு அவர்கள பாவத்தை உட்பிரவேசிப்பதற்காக அவர்களோட பாவத்தை கொண்டு வந்தானோ, அதே போல ஏவாள் சொன்னாங்க இல்லையா, ஏமாற்றப்பட்டா இல்லையா, நீங்கள் தேவர்களை போல மாறுவீங்கன்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கையை கொடுத்தாங்க இல்லையா. ஏற்கனவே அப்படிதான் இருந்தாங்க, எவர்லாஸ்ட் லைஃப்ல தான் இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை விதைச்சாங்க இல்லையா. இன்னைக்கு இப்பேற்பட்ட பிள்ளைங்க பரிசுத்த ஆசார கூடியத்துல வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு சுதந்திரம் யாராம்? தேவனே இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு என்னன்னா, நானும் ஆசாரியனா மாறணும். நானும் யாரா மாறணும்? அந்த ஆசாரியனா மாறணும். ஜெயக்குமார் மட்டும்தான் ஆசாரியனா? அவர் மட்டும்தான் அந்த சயின்ஸ் டீச்சரா? அவரு மட்டும்தான் அந்த ஹெச்எம்மா? அவரு மட்டும்தான் பிரின்சிபல்? எல்லாத்துக்குள்ளார ஒரு ஓட்டம். யோசிச்சு பாருங்க, நாம் யார்? அதனால அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வாசிங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தாரை. இப்ப வந்து என்ன எலிஜிபிள் பண்றாருன்னா, லேவி கூட்டத்துல இருக்கிற இவங்களை பார்த்து சொல்றாரு, கோராகின் கூட்டத்தாரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்றார். பாருங்க, அந்த அடிகள் இடுங்க. லேவியின் புத்திரராகிய நீங்களே என்ன பண்றீங்களா? மிஞ்சி போறீங்க. என்னன்னா, எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. இருக்கிற வேலையை விட்டு அடுத்த வேலை. சயின்ஸ் டீச்சரா இருக்கிறவே ஹெச்எம்ஆ ஆசைப்படுறேன், ஹெச்எம்ஆ இருக்கிறவங்க பிரின்சிபலா ஆசைப்படுறாங்க, பிரின்சிபலா இருக்கிற ஜோனல் ஆகணும் ஆசைப்படுறேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்குள்ள ஒரு போராட்டங்க. நான் எப்ப மூப்பராகணும், மூப்பரா இருக்கிறவங்க எப்ப போதகராகணும். எல்லாருமே இருக்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன? யுவர் ஃப்ரம் நீங்க கூட்டுற வேலையை பாக்குறீங்களா? நேர்த்தியா செய்யுங்க. அங்க இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மட்டும் ஹெச்எம்ஆ இருந்தேன்னு வச்சுங்களேன் அப்படின்னு பேசுவாங்க. சயின்ஸ் டீச்சர் நான் மட்டும் தமிழ் நடத்தணும்னு வச்சுங்களேன், நம்மளுடைய வேலையை ஒழுங்கா பாக்குறதே. லேவி வேலையை ஒழுங்கா பாக்குறது, ஆசாரிய வேலை. ஆனா எப்பொழுதுமே தான் வேலையை செய்யாம அடுத்த வேலையை கொடுத்தா நல்லா பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதே ஒழுங்கா என்ன பண்றதில்ல, பாக்குறது. இதெல்லாம் சாத்தானுடைய நய வஞ்சகம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு மருத்துவருங்க, டெய்லி படிக்கணுங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்ஜிக்கல் என்னென்னலாம் அப்டேட்ஸ் வருதோ, மிஷினரிஸ் என்னெல்லாம் வருதோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜேர்னல்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் இன்னைக்குதான் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, மலேரியா காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது இருக்க முடியுமா? அவரு எப்பா 100 வருஷம் தாண்டிட்டப்பா மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வேலையில இருந்துகிட்டு அடுத்தவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு நீங்க கொடுத்துருக்க பொறுப்புக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களாங்க? ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல என்ன மேம்படணும் பார்க்கணும். நீங்க வெளியில வேலை பாக்குறீங்களா, ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்களா, உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? பணத்தை மட்டும் வாங்கி கொடுக்குறதா, அது எப்படி பாதுகாப்பா பக்குவமா எப்படி கரெக்டா கட்டுப்பட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற அந்தந்த வேலையை பக்குவமா செய்யணும். எல்லாருக்குமே இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத வேலையை கொடுத்தா நல்லா பண்ணுவாங்கிற எண்ணம். அவங்க ஏற்கனவே நல்ல வேலையில தான் இருந்தாங்க. யாரு? இந்த கோகாத்தியர்கள். பரிசுத்த ஆலயத்துல வேலை செய்கிற இதை விட பெரிய வேலை வேணுமாங்க? உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறதே அவங்க தாங்க. இதை விட பெரிய வேலை வேணுமாங்க? சொல்லுவோம் இல்லையா, கடவுளே நீங்க பக்கத்துல தான் போதும், உங்க மடியை விட்டு நகரவே மாட்டேன். இப்ப மட்டும் என்ன பண்றீங்க? கடவுள் வந்தாதான் நகர மாட்டோமா? இப்போ காலையை விட்டு நகர்ந்து போயிடும். இதான் எண்ணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதான் சொல்றாரு, லேவியராகிய நீங்களே மிதமிஞ்சி நடக்கிறீங்க. வேற யாருக்கு நான் போய் டீச் பண்ண முடியும்? உலகமே நம்மளதான் பாக்குது. இந்த ஆலயத்துல தான் பாக்குறது, இந்த அட்வென்டிஸ்ட் தான் பாக்குறாங்க.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன ஜெயிக்குமாறு தனிப்பட்டவன் அல்ல, மீதமான திருச்சபையின் மனுஷன், இந்த சபையில் அங்கத்தினர். இவன் எப்படி நடக்கிறாங்க மத்தவங்க பாக்குறாங்க. இப்ப மத்த பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, தேவன் சொல்றாரு அட்வென்டிஸ்டா நீயே யோசிச்சு பாருங்க. தானா நடக்குங்க. அக்காவோட அண்ணன் இளமோன்னு பார்த்து சொல்றாரு, நான் அவரோட கண்ணுக்கு நான் போதகராகவே மாறிட்டேன். புரியுங்களா சொல்றது? அவர் என்னை பார்த்து சொல்லுவாரு, நீங்க போதகரையா, ஏதோ கொண்டு தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருவாருங்க. வீட்டுக்கு கிரக பிரச்சனை வீட வச்சு, ஐயா நீங்க எதுவுமே பேசாதீங்க, நீங்க போதகரையா பா. அதான் சொல்ற பாத்தீங்களா, நீங்க உங்க வேலையை உண்மையா இருங்க, உங்களை தேவன் பார்த்துக்குவாருங்க. உங்க வேலை நீங்க உண்மையா இருந்து இல்லாத ஒரு வேலையை ஆசைப்படுறது. அதான் அவர் சொல்றாரு, ஒன்று செய்யுங்கள் போகாது கோராக கோராகின் கூட்டத்தாரே அப்படின்றாரு. இன்னைக்கெல்லாம் நம்ம கோராகின் கூட்டத்தாரா, லேவிங்கிற பேரை மாறி எப்படி வருது பாருங்க, கோராகுன்னு வருது. எனக்கு அருமையான விசுவாசப்படையாங்க. என்ன நடந்துச்சு நமக்கு நல்லா தெரியும், நேரம் குறைவினால சொல்றேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா 250 பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. 250 பீப்புள்ஸ். அவங்களாம் யாருன்னா நற்பெயர் பெற்றவங்க. என்ன பண்ணுவாங்க? நற்பெயர் பெற்றவங்களாம். சபையில அத்தனை பேரும் நற்பெயர் பெற்றவங்க, அவ்வளவு மதிப்பு மிக்கவங்க. அத்தனை பேர்த்தையும் நயவஞ்சமா எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை போனோமா, வேலையை பார்த்தா வந்த மாட்டேங்குது. அதை விட்டுட்டு பாத்தியா எழுதுவோம் ஒரு லெட்ரு, பாத்தியா சேப்பமா, அப்புறம் சொல்றது உனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு கூட்டத்தை சேர்க்கிறது. அப்படியே உங்க வேலை என்ன? 8 மணி நேரம் ஒருத்தருக்கு கடன் பட்டு போயிருக்கீங்க, உண்மையா உழைங்க. அங்க உழைக்கிறத நீங்க யாரை பாக்குறீங்க? நான் இந்த சம்பளத்துக்கு கூட தான் வேலை பார்ப்பேன். அப்ப எதுக்கு வேலை பார்க்கணும் தான் கேட்கிறேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா இதோட பலன் உங்களுக்கு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குங்க. அற்பமா எண்ணாதீங்க. எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகள் அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 250 பேர்த்த நயவஞ்சமா எடுத்துட்டான். அவர் சொல்றாரு, வேற வழி இல்ல, நீங்க 250 பேர்த்தோட தூக்க கலசத்தோட வந்து நில்லுங்க நாளைக்கு அப்படின்றாரு. ஆனா அங்க என்ன பண்றாங்கன்னா அந்நிய அக்கினி, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் தான் அந்நிய அக்கினி காட்டுறதை பார்க்க முடியுது. கடைசி அந்த அதிகார நேரத்தில் வாசி பாருங்க. அங்க 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோட பேசி, இந்த சபையை விட்டு விரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை என்ன பண்ணுவேன்? அதமாக்கு. 22ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே மாம்சமான யாவர் மேலும் ஆவிகளுக்கு தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லாரும் மேல என்ன பண்ணாதீங்க, கடும் கோபம் போடாதீங்க. நிறைய இடத்துல நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துல தான் அவர் பேசினாரு. மெனி பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சபைக்காக மக்களுக்காக மன்றாண்ட அந்த மோசே, அதான் நண்பன் அவரு. அடுத்த பாத்தீங்கன்னா 24ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவரிடத்தில் போனான். அவர் மூப்பரும் அவரோடு கூட போனாங்களாம். 27ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவர்கள் கோராகு தாத்தான் ஆபிராம் என்பவருடைய வாசலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் ஆபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண்ஜாதிகள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் தங்கள் கூடார வாசலிலே என்ன பண்ணாங்களாம், இழுத்துக்கிட்டாங்க. இப்ப தேவன் தண்டனை கொடுக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அங்க அவர் என்ன சொல்றா தெரியுங்களா? மோசே ஜனங்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, நல்லா கவனிங்க. மோசே ஜனங்கள் எல்லாம் கூட்டி வச்சுட்டு சொல்றாரு, இப்போ தேவன் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாரு. 250 பேரை வஞ்சித்துட்டாங்க, இவங்களுடைய உண்மையான வேலையை மறந்துட்டாங்க. ஆகையினால இவங்க இயற்கையா மரணிச்சுட்டாங்கன்னா, வேற ஏதாவது தண்டனை வந்துச்சுன்னா அதை நான் என் சுயமா செஞ்சு நினைச்சுக்கங்க. வித்தியாசமான மரணம் வந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பூமி அதிர்ச்சி நடக்கும்ன்ற, பூமி தன் வாயை பிளக்கும் அப்படின்றார். அவர்கள் இழுத்துக் கொள்ளப்பட்டார்களா, இது யாரு இந்த தண்டனை கொடுக்கிறாரா? தேவன் கொடுக்கிறான்றார். வாசிங்க அதுல அந்த வசனத்துல 27ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் இதெல்லாம் நடக்குது. 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளாம் செய்வதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவர்கள் நான் என் மனதின்படியே சொல்லவில்லை என்று நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்று சொல்லி நான் சொன்னதை சொல்றாரு. அந்த ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 31ஆம் வசனம், அவர்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவள் நின்றிருந்த நிலம் என்ன பண்ணுச்சான், பிளந்தது, பூமி தன் வாயை
திறந்தது. அவர்களையும் அவர் வீடுகளையும் கோராகிக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உடனே சகல பொருட்களையும் என்ன பண்ணிச்சான்? இழுத்து கொண்டதான். பின்னாடி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க. நம்மளும் உள்ள உழுது ரொம்ப என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. இன்னைக்கு தேவன் அவருடைய பரிசுத்த கரத்தை இங்க வச்சாருன்னா நாமெல்லாம் பாவம் செஞ்சு நாளைக்குள்ள இருக்க முடியுமாங்க? முடியாதுங்க. இரக்கமா இருக்கிறாருங்க. கருமையான விசுவாசங்களை ஒரே வசனத்தை வாசம் முடிக்கிறேன். அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஜனங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்பயும் ஆரோட தான் போய் தூப கலசத்தை விட்டு என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் அவங்களுடைய பாவ நிவாரணத்தை செய்கிறாரு. 49வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பின்பகுதியில 14,700 பேர் அன்னைக்கு என்ன பண்ணாங்களா? தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம்? முறுமுறுத்த பிள்ளைகளும் இறந்து போனதாக பதிவிடப்படுகிறது. ஒரு வசனத்தை மட்டும் வாசி முடிக்கிறேன். என்னாகும் 26ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். அதுல யாராவது சத்தமா வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமா அப்படிங்கிற இடையில இருந்து வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் யாராம்? கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டங்களாகிய மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினார்கள். 10வது வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களை கோராகையும் விழுங்கினதுனாலும் பச்சித்ததுனாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமாக நமக்கு இருக்கிறாங்க. மறந்து போகாதீங்க. பின்னாடி வசனத்தை வாசிங்க. முக்கியமான வசனம். கோராகின் குமாரரோ சாகவில்லை. இந்த கோராகின் குமாரர் சாகாதனாலதான் தாவீதோட இருந்து என்ன பண்ணாங்களாம்? அவரை எழுதி கொடுக்கிற பாட்டுக்கு இவங்க என்ன பண்றாங்க? டியூன் போடுறாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா அப்பா தத்தி பிள்ளைங்க தேவனுக்கு ஒடுக்கமா இருந்திருக்காங்க. புரியல சொல்றது? ஏன்னா பணி இடத்துல இருக்கிறது குழந்தை இல்ல. யாரு? அப்பா, அம்மா, மாமா, தாத்தா. அவங்கதான் எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைங்க. கோராகின் கூட்டத்தாரேங்கிற பேர் நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடக்கூடாது. இவன் ஆசைப்பட்டான் ஆரோனுடைய ஸ்தானத்துக்கு. ஆனா தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நான் வாசிக்கவா? நிறுத்தி நிதானமா நான் எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும். நம்மளாம் யாராம்? தேடி போக முடியாது. நம்மளாம் யாரு? ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனங்களுமா இருக்கிறீங்க. அன்னைக்கு அதெல்லாம் ஆசைப்பட்டு தான் கோத்திரத்தையும் இழந்து போயிட்டாங்க, ஜனக்கூட்டத்தையும் இழந்து போயிட்டாங்க. நிறைய பேர்த்தையும் வஞ்சகமா பிடிச்சிருந்துகிட்டே இருந்தாங்க. நாம் கோராக அல்ல, கோராகின் கூட்டத்தாரும் அல்ல. நாம் லேவியர்கள் தான். தேவனோடு இணைக்கிற வேலையை செய்யக்கூடிய லேவியர்கள் தான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. நீங்கள் யாரும்? ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம். நமக்கு இப்ப பட்டம் தேடி வந்திருக்குங்க. நம்மளாம் யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். அந்த வேலையை நம்ம செய்யறோமான்னு பாருங்க. நமது பண்பு என்னன்னு பாருங்க. நாம் யார்? லேயாளுக்கு பிறந்த 3வது குழந்தை நாம். யாரு? லேவியர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி இந்த ஆலயத்திலே அநேக வேலை இருக்கு, இந்த திராட்சை தோட்டத்திலே அநேக வேலை இருக்கு, சமுதாயத்திலே அநேக வேலைகள் இருக்கு. நாம் லேவியர்களாக இருந்து கோராகின் கூட்டத்தாரை போல அல்ல, அவருடைய பிள்ளைகள் சாகாமல் உண்மையா இருந்ததுனால, எப்படி சீனாய் மலை கீழே உண்மையா இருந்த லேவியர்கள் இருந்தாங்க, அதே போல இந்த கோராகின் கூட்டத்திலே அவருடைய பிள்ளைகள் உண்மையா இருந்தாங்க. அதனாலதான் பார்க்கிறோம் ஏனைய அதிகாரத்திலே அவர்கள் பேரில் பதிவிடப்பட்டிருக்கிறது. சும்மா தேவன் எழுதி வைக்கல. அதிலே நம்முடைய பேர்களும் பரலோகத்தில் எழுதப்படணும். ஜீவ புத்தகத்தில் என்பதை எண்ணி அதற்குண்டான வாழ்க்கையை வாழ்வோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.